சேட்டன் வந்தல்ன்ற மாதிரி சேட்டன் அருமையான 100. சேட்டனை பத்தி சொல்லணும்னா அந்த வேர்ல்டு கப்ல ஒன்று பண்ணுவார், சிக்ஸ் அடிச்சுட்டு சிங்கிளா தட்டி தட்டி எடுப்பாரு. தலைவன் 19ஆம் ஓவர் வரையும் அதையும் மெயின்டைன் பண்றான். ரன் அங்க 200 தொடுவுமா மாட்டோமாங்கிறதே டவுட்டா இருக்கு. இது வேற கடப்பார் அணியா இருக்கு. இந்த ஸ்கோர் 10மா 10ஆதான்னு தெரியல. அந்த ஒரு ப்ரெஷர்லயும் சரி, அவர் செஞ்சுரி அடிக்கணுங்கிற ப்ரெஷரும் சரி, ஆனா காமன் நீட்டா போயிட்டே இருந்தாரு. பாத்துக்கலாம், எது இல்ல நடந்தாலும் இன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இல்ல சூப்பரா இன்னைக்கு சிஎஸ்கே விளையாண்டாரு. பிளான், எனக்கு சிஎஸ்கே பிளான் எப்படின்னா, சஞ்சு சாம்சன் நீ வந்து மேட்ச் எடுத்துட்டு போ, பின்னாடி வர எல்லாருமே அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அததான் நீங்க சொல்றேன், கவனிச்சீங்கன்னா தெரியும். வேர்ல்டு ராகுல் கப்ல அடிச்சாரு, கார்த்திக் சர்மா தவிர எல்லாருமே அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. கார்த்திக் சர்மா தவறுலாம் சொல்லாத. அதாவது வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சன் கார்த்திக் சுத்தி சர்மா அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சுத்தி சுத்தி தான் விளையாடுவாங்க, வின்னிங் கிடைச்சது. அதே தான் இங்கேயும். கார்த்திக் சர்மா பார்த்துட்டீங்கன்னா 12வது ஓவரில் வந்து அந்த டைம்ல டக்குன்னு விக்கெட் போயிருந்தா யார் திரும்ப பேடப்லாம் பண்ணியிருந்தா வெளியே, வீர், உர்வில் பட்டேல் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா நீ அக்யூஷன் உள்ள வந்திருக்க முடியாது. அக்யூஷன் உள்ள வரலைன்னா இந்த மேட்ச் வின்னே பண்ணியிருக்க முடியாது. 100 அடி வாங்கியிருப்பாரு. மேட்ச் இன்னும் குரூஷியலாக போயிருக்கும். நான் அதுதான் சொல்றேன், அவர் 19 பாலுக்கு 18 ரன்னுங்கிறது தெரியுது 10ல. ஆனா அது மேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன்.